என்ன கொடுமைங்க இது! சிஎஸ்கே மேட்ச நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணத்தலாமா எடுத்துட்டு போய் டிக்கெட் வாங்குவாங்க? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? இப்படி நம்ம எல்லாருமே சொல்ற மாரி தான், இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் மேட்ச் நடந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஒரு மேட்ச நான் நேர்ல தான் போய் பார்ப்பேன். எப்படியாவது தோனிய நேர்ல போய் பார்த்துறணும்னு சொல்லிட்டு, சென்னைய சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் போய் டிக்கெட் வாங்குறதுக்காண்டி போயிருக்காரு. ஆனா அவருக்கு டிக்கெட் கிடைக்கலங்க. இதனால எப்படியாவது அந்த மேட்ச பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருக்காரு. எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்காருன்னா, ரூ. 64,000 கொடுத்து டிக்கெட்ட வாங்கி அவங்களோட பிள்ளைங்க கூட போய் இந்த மேட்ச பார்த்துட்டு வந்திருக்காருங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் தோனிய பார்த்துட்டேன். ஒரு தடவையாவது இந்த மாதிரி மேட்ச நேர்ல பார்க்கணும்னு நினைச்சேன். இப்ப பார்த்துட்டேன். எனக்கு டிக்கெட் கிடைக்கல. எங்க பார்க்க முடியாம போயிருமோன்னு சொல்லிட்டு பயந்தேன். ஆனா எப்படியோ பிளாக்ல டிக்கெட் கிடைச்சிருச்சு. இதனால நான் எதை பத்தியுமே யோசிக்காம டிக்கெட்ட வாங்கிட்டேன். ஏன்னா இந்த ரூ. 64,000 பணத்தை என்னோட பிள்ளைங்களுக்காண்டி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் வச்சிருந்தேன். இந்த டிக்கெட் கிடைச்சவனே ஸ்கூல் ஃபீஸ் கூட அப்புறம் கட்டிக்கலாம். மேட்ச் பார்க்கறதா முக்கியம். தோனிய பார்க்கறதா முக்கியம். அவரை இந்த வருஷம் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எப்படியோ டிக்கெட்டை வாங்கிட்டேன். இப்ப நானும் நிம்மதியா இருக்கேன். என்னோட குழந்தைங்களும் நிம்மதியா இருக்காங்க. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. இப்ப இத பார்த்துட்டு நிறைய பேர் இவரை பயங்கரமா திட்டி தீத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இந்த மாதிரி சிஎஸ்கே மேட்ச் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி பிள்ளைங்களோட படிப்பு நாசம் பண்றீங்களே. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 64,000 சம்பாரிச்சிருப்பீங்க. ஆனா இந்த 64,000 ஒரு நிமிஷத்துல இப்படி செலவு பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதை விட இந்த மாதிரி நேர்ல போய் மேட்ச் பாக்குறதா முக்கியமா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருக்கலாம், தோனி ரசிகர்களா வந்திருக்கலாம். அந்த ஒரு மேட்ச வீட்ல இருந்து பார்த்தா ஆகாதா? நேர்ல போய் தான் பார்க்கணுமா? ஏன்பா இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவரை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த விஷயத்துல இவர் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவர் நேர்ல போய் இந்த சிஎஸ்கே மேட்ச பாக்குறனால இவருக்கு என்ன லாபம் கிடைக்குது? ஒரு நாள் வேணா ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம், நான் தோனியை நேர்ல பார்த்துட்டேன், அப்படி பார்த்துட்டேன், இப்படி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா அங்க போய் கூட தோனியை கரெக்டா பார்க்க முடியாது. நம்ம வீட்டுல டிவில உட்காந்துட்டு பார்த்தா கூட நல்லா கிளியரா பார்க்கலாம். ஏன் தான் இந்த மாதிரி ஒரு ஃபேக் மோகத்துல சிக்கிக்கிறாங்களோ தெரியல. ஏன்னா இப்பெல்லாம் என்ன கெத்துன்னு ஆயிடுச்சுன்னா, அப்பா நாங்க சிஎஸ்கே மேட்ச நேர்ல போய் பார்த்துட்டோம் தெரியும்ல, டிக்கெட் கிடைக்காத சூழ்நிலையில கூட எப்படியோ பிளாக்ல டிக்கெட் வாங்கி போய் பார்த்துட்டோம், எவ்வளவு கெத்து பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கெத்து நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே இது கெத்து இல்லைங்க, வெறும் வெத்து தான். ஏன்னா இந்த 64,000 இவர் செலவு பண்ணதுக்கு தன்னோட மகளுக்கு இப்ப தங்க விலைலாம் ஏறுது, ஒரு பவுன் நகை வாங்கி வச்சிருந்தா கூட அதுக்கு பிரோஜனமா வந்திருக்கும். எனக்காவது கஷ்டம் வர சூழ்நிலையில அந்த நகையை வச்சு கூட இவங்க பணத்தை பிரட்டிக்கலாம். ஆனா இந்த சிஎஸ்கேக்கு வாங்கின டிக்கெட்டை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஏன் தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இல்ல இந்த 64,000 உருப்படியா அவங்க செலவு பண்ணணும், வாழ்நாள் ஃபுல்லா மேட்ச நல்லா பார்க்கணும் அப்படின்னா ஒரு 50,000க்கு 50 இன்ச் டிவி வாங்கி வீட்டுல வச்சிருந்தா கூட வாழ்நாள் ஃபுல்லா நிம்மதியா கிரிக்கெட் பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ஃபேக் மோகத்துல சிக்கி அதெல்லாம் தெரியாது, என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ, நான் எப்படியாவது மேட்ச நேர்ல பார்த்தே தீர்வேன், அதுக்காண்டி என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் இறங்கிடுறாங்க. இப்ப இதை பார்த்து மத்த பேரும் இது மாதிரி ஃபாலோ பண்ணாம இருந்தா பரவாயில்ல. பாத்தீங்களா, அவெல்லாம் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசு எடுத்துட்டு போய் டிக்கெட் வாங்குறான், நானும் அதே மாதிரி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால இந்த மாதிரி வலையிலலாம் விழாம இருந்தாதாங்க ரொம்ப நல்லது. ஏன்னா இப்ப ரசிகர்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பிளாக்ல நிறைய காசுக்கு டிக்கெட்டை வித்து கோடி கோடியா மத்தவங்க சம்பாதிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு பேசாம வீட்டுல இருந்தே மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பெரிய விஷயத்துல நம்ம சிக்கிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.